பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையை சொல்லட்டுமே, என்ன மக்கள் வரவேற்புன்னு பார்க்கட்டுமே. இது அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார்கள். அந்த அரைத்த மாவில் இட்லி செய்தாலும் சரி, தோசை செய்தாலும் சரி, ருசிக்காது, சுவைக்க முடியாது. இந்த மாவிலையும் ருசி இருக்காது, சுவை இருக்காது. அமைக்கட்டும், யார் வேண்டாங்கிறா? சர்வதேச கால்பந்து மையம் அமைங்க, யார் வேண்டாங்கிறா? சுற்றுலா பயணிகள் சொல்வதையெல்லாம் திட்டமாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவங்க 25 நாளுக்கு சுற்றுலாக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் ஸ்டேட் பேங்கை நான் நம்ப வேண்டாம்னு நினைக்கிறீங்க? பத்திரம் நம்பர் இருக்கு, பத்திரம் விற்ற தேதி இருக்கு, பத்திரத்தில் எண் இருக்கு, யார் அதை கொடையாக பெற்றார்கள், எந்த அரசியல் கட்சி என்ற புள்ளி விவரம் இருக்கு, எந்த அரசியல் கட்சி அதை தொகையாக மாற்றியது என்ற விவரம் இருக்கு, எந்த தேதியில மாற்றினார்கள் என்ற விவரம் இருக்கு, அவர்கள் வங்கி கணக்கில் அந்த வரவு இருக்கு. இவ்வளவு இருக்கும் பொழுது ஏன் அதை நம்பக்கூடாது? கேட்க தான். சில பேர் அடிக்கத்தான் அம்மி நகரம். ஸ்டேட் பேங்க்ங்கிறது அம்மி, அடிக்கத்தான் நகரம். அது அவர்களாக தரவில்லை என்றால் காரணம் மேலேந்து உத்தரவு. ஸ்டேட் பேங்க் தலைவருக்கு என்னுடைய அனுதாபத்தை நான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தெரிவித்தேன். பணம் கட்சி எடுத்திருக்கு, தனி வேட்பாளர் எடுத்திருக்க மாட்டார், கட்சி எடுத்திருக்கு. அவர்கள் ஆண்டு கணக்கை தேர்தல் கமிஷனில் தாக்கல் செய்யும் பொழுது சொல்ல வேண்டும், சொல்லுவார்கள் என்று நம்புகிறேன். பல மாநிலங்களுக்கு நான் போகல, இந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் மற்ற மாநிலங்களுக்கு போக போறேன். கொல்கத்தாலாம் தேர்தலுக்கு முன்னாடி, இந்த தேர்தல் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு ஆன பிறகுதான் மற்ற மாநிலங்களுக்கு நான் செல்வேன். தகவல்களின் அடிப்படையில எல்லாம் கணிப்பு செய்ய முடியாது. நேரடியாக போய் பல பேரை பார்த்து பேசினா தான் ஒரு கணிப்பு சொல்ல முடியும். சொல்லட்டும், எந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம்னு சொல்லட்டும். இப்ப 4 கோடி வீடு கட்டியதாக சொன்னாரு, அதை நான் விவரித்து சொல்லிட்டேன். அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு 52,000 வீடு கட்டியிருக்கணும் இல்ல? எங்கே இருக்கு? போவோம், வாங்க, ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுவோம், ஒரு பஸ்ஸு போவோம், எந்த பாதையில் நீங்க சொல்றீங்கனாலும் போவோம், 52,000 வீடை சுட்டி காட்டுங்க. அது தெரியாது எனக்கு. 52,000 வீடு எங்கே இருக்குன்னு சொன்னா தான் நான் நம்புவேன். ஆர்டிஐல போடுங்க, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பொய் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. 27/1/2015 தகவல் உரிமை சட்டத்தின் கீழே கேட்கப்பட்ட கேள்விக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதில் சொல்லியிருக்கிறது. Nobody has acquired or ceded கச்சத்தீவு. அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, யாரும் தாரை வார்க்கவில்லை. கச்சத்தீவை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, யாரும் தாரை வார்க்கவில்லை என்று எழுத்து மூலமாக பதில் அனுப்பியிருக்கிறாங்க. அன்னைக்கு பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள், அன்றைய வெளியுறவுத்துறையினுடைய 2வது மூத்த அதிகாரி திரு ஜெய்சங்கர் அவர்கள் மறுநாளோ அதற்கு மறுநாளோ 28 ஜனவரி அல்லது 29 ஜனவரி அவர் வெளியுறவுத்துறை செயலாளராக